எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். என்னோட வீடியோவை ரெகுலராக நீங்கள் பார்க்கறதுனால இன்னைக்கான மருத்துவ புதிரை நீங்கள் தாங்க சால்வ் பண்ண போறீங்க. குறுக்கெழுத்து போட்டியில் புதிருக்கு விடையை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த நோய். அந்த விடை அப்படிங்கிறது இன்னைக்கு 25 கோடி மக்களை பாதிக்குது. உங்களுக்கான முதல் கேள்வி, ஒரு கொசு கடியவும் யானையோட கால்களையும் இணைக்கக்கூடிய விஷயம் என்ன? ஆப்ஷன் ஏ பில்லி சூனியம், ஆப்ஷன் பி வைரஸ், ஆப்ஷன் சி சிறிய புழுக்கள், ஆப்ஷன் டி பேட் லக். எல்லாம் கெட்ட நேரம். யோசிச்சிட்டீங்களா? விடை என்ன? ஆப்ஷன் சி சிறிய புழுக்கள், டைனி worms. இந்த புழுக்களை நம்ம வெறுங்கனால பார்க்கறத விட மைக்ரோஸ்கோப் வழியா நல்லா சூப்பரா பார்க்க முடியும். ஏன்னா இந்த புழுக்கள் நம்ம தலைமுடியோட மெல்லிசாவும் சிறியதாகவும் இருக்கும். ஆனா இந்த புழுக்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் யானையோட கால்கள் அளவுக்கு பெருசு. ரெண்டாவது கேள்வி, இப்போ உங்களுக்கு இந்த நோய் யானைக்கால் வியாதி அப்படிங்கிற நோய்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த யானைக்கால் வியாதி நோயில உடம்போட எந்த பகுதி பிளாக் ஆகுதுங்க? இந்த பகுதி பிளாக் ஆகிறதுனால தான் கால்ல வீங்கிக்குது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய நேச்சுரலான ஒரு சிஸ்டம் லிம்ஃப் சிஸ்டம், லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம். இந்த லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். நிணநீர் சுரப்பிகள் அதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும். இதுக்குள்ளார லிம்ஃப் போய் வெளியே வர்றது அப்படிங்கிறது நடக்கும். ஒருவேளை இந்த நிணநீர் சுரப்பிகள் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு பெருசாச்சு அப்படின்னா என்ன ஆகுதுங்க? பிளாக் பண்ணுது. அதனால நிணநீர் அப்படிங்கிற லிம்ஃப் ட்ரைனேஜ் ஆக முடியாம தேங்கி போகுது. இதனால தான் அந்த கால்கள்ல வீங்குது. யானைக்கால் வியாதி நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கு பேர். அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்த யானைக்கால் வியாதி நோய் எப்படி பரவுகிறது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கரெக்டா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. இந்த யானைக்கால் வியாதி நோய் சாப்பாடு மூலமாக, உணவின் மூலமாக பரவுகிறது. யானைக்கால் வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒருவர்கிட்ட நீங்க உணவை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் யானைக்கால் வியாதி நோய் வரும். உண்மையா பொய்யா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆன்சர் விடையை சொல்லிட்டீங்களா? அஃப்கோர்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பொய், ஃபால்ஸ். ட்ரூ கிடையாது. பின்ன எப்படி பரவுது யானைக்கால் வியாதி நோய்? கொசுவின் மூலமாக. ஒரு குறிப்பிட்ட வகையான கொசு இருக்கு. அந்த கொசு, அதாவது டெங்கு பரப்பக்கூடிய கொசுன்னு ஒண்ணு போன வீடியோல சொன்னோம் இல்லையா? அந்த கொசுவுக்கு இந்த வியாதிக்கு சம்பந்தமே கிடையாது. இது வேற ஒரு கொசு. இது டர்ட்டி வாட்டர், டிச்சில் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டர்ட்டி வாட்டர்ல தான் அதிகமா இந்த கொசுக்கள் இருக்கும். கடிச்சா சுள்ளுன்னு வலிக்கும். ஊசி குத்துற மாதிரி இந்த கொசு கடிக்கும். இந்த கியூலெக்ஸ் கொசுக்கள் தான் யானைக்கால் வியாதியை பரப்புறதுக்கு காரணமான கொசுக்கள். அந்த புழுக்களை எடுத்து ஒருத்தர் உடம்புல இருந்து எடுத்து இன்னொருத்தர் உடம்புல போடுற வேலையை கொசுக்கள் தான் செய்யுது. அடுத்த கேள்வி, இப்போ இந்த கொசுக்கடியில இருந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா யானைக்கால் வியாதி நோய் நம்மளுக்கு வராம பாதுகாத்துக்கலாம். அப்ப எந்த நேரம் இந்த கொசுக்கடியில இருந்து நம்ம பாதுகாக்கணும்? காலை நேரம், பகல் நேரம், சாயந்தர நேரம், இரவு நேரம். ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களாங்க? பொதுவாக இது காலை மாலை பயங்கரமாக கிடைக்கும். அதுலேயும் மாலை நேரத்தில் மிக அதிகமாக கிடைக்கும். அதே சமயம் இதுக்கான விடை எல்லா நேரமும் நம்மளை கொசுக்கடியிலிருந்து பாதுகாத்துக்கிறது தான். அடுத்த கேள்வி, நம்ம உணவு முறையில் சில உணவுகள் இந்த கிருமிகளை கூட எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வாய்ந்தது. என்னென்ன உணவுகள்? உங்களுக்கு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த உணவு மூலமாக நம்மளுக்கு கண்ணீர் வரும். ஆமாங்க, வெங்காயம் கிடையாது, பூண்டு, மஞ்சள், இஞ்சி, வேப்ப இலைகள். அடுத்த மிக முக்கியமான கேள்வி, இந்த யானைக்கால் வியாதிக்கு மருந்துகள் இருக்கா? முழுமையாக 100% குணப்படுத்த முடியுமா? ஆப்ஷன் ஏ முடியாது, ஆப்ஷன் பி சர்ஜரி தான் பண்ணணும், ஆப்ஷன் சி முடியும் ஆனா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, ஆப்ஷன் டி முடியாது, படத்துல மட்டும்தான் இது நடக்கும். யோசிச்சிட்டீங்களா? விடை என்னன்னா ஆப்ஷன் சி. சரியான ட்ரீட்மெண்ட் மருத்துவ முறை மூலமா 100% இது குணமாகும். ப்ராப்பர் கேர், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், சரியான மருந்துகள் கொடுக்கும்போது கம்ப்ளீட் ரெக்கவரி பாசிபிள். இந்த யானைக்கால் வியாதி நோய்க்கான மாத்திரை என்ன அப்படின்னா டிஇசி அப்படின்னு சொல்லக்கூடிய டையத்தில் கார்போபசின். இது வளர்ந்த அந்த புழுக்களை, அடல்ட் wormsஐ கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த மாத்திரை. அடுத்தது அல்பெண்டசோல் மாத்திரை. இது புழு முழுமையா உருவாகிறதுக்கு முன்னாடி லார்வா ஸ்டேஜில் இருக்கும். அது குட்டி குட்டி புழுக்களா இருக்கும் போதே அதை கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த மருந்து அல்பெண்டசோல். மூன்றாவது டாக்ஸிசைக்ளின். இந்த புழுக்கள் வளருவதற்கு சில கிருமிகள் உதவி செய்யும், பாக்டீரியா கிருமிகள். அந்த பாக்டீரியா கிருமிகளையும் கொல்லக்கூடியது டாக்ஸிசைக்ளின். எனவே இந்த மருந்துகள் எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு ஃப்ரீயாவே கவர்மெண்ட் சிஸ்டம்ல இதற்கான மருந்துகள் இருக்கு. பிளஸ் நீங்களா இதையும் பயன்படுத்தவும் கூடாது. மெடிக்கல்ல போய் இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ரெஜிமெண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு. சரி, யானைக்கால் வியாதி வராமல் தடுக்கணும்னா என்ன அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்? நம்ம ட்ரெஸ், ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறது,
கொசு வலைகள் பயன்படுத்துறது, உங்கள் ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வேஸ்ட் குப்பைகள் போடுறதோ கழிவு நீர் தேங்கிறதோ ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறது இந்த வியாதி பொறுத்த வரைக்கும் முக்கியம். டெங்குவில் தான் வந்து சுத்தமான கொசுக்கள், விஐபி கொசுக்கள். ஆனால் கியூலெக்ஸ் கொசுக்கள்லாம் வந்து டர்ட்டி வாட்டர், அசுத்தமான தண்ணீரில் தான் நல்லா பல்கி போயிருக்கும். ப்ளஸ் டெங்கு வந்து 100 மீட்டர் தான் பறக்கும் அப்படின்னு சொன்னேன், ரொம்ப சோம்பேறி. ஆனால் இது இருக்கிறதுலே பவர்ஃபுல். இந்த கொசுக்கள் வந்து கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட பறக்கும். நிணநீர் சுரப்பிகள், அதில் சுரக்கக்கூடிய லிம்ஃப், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ட்ரைனேஜ் ஆகிறதுக்கு நார்மலான எக்ஸசைஸ் உதவி செய்யும். அதனால ரெகுலர் வாக்கிங் முக்கியம். பூண்டு, தேன், சுடு தண்ணீர் ரெகுலராக உணவில் சேர்த்துக்கங்க. மஞ்சள் கலந்த பால் சாப்பிடுங்க. பாகற்காய் ஜூஸ் அப்படிங்கிறது ரெகுலராக உங்கள் உணவு முறைக்குள்ள கொண்டு வாங்க. இஞ்சி, கொத்தமல்லி, சீரகம், மோர், பல விஷயங்கள் இதை நம்ம சேர்த்து பயன்படுத்துங்க. பொதுவாக கால்களை தூக்கி வைக்கிறது, படுத்திருக்கும் போது கூட கால்களை கொஞ்சம் தூக்கி வைக்கிறது அப்படிங்கிறது இந்த லிம்ஃப் ட்ரைனேஜுக்கு உதவி செய்யும். மசாஜிங் கொடுக்கறது அப்படிங்கிறதும் அந்த ட்ரைனேஜ் லிம்ஃப் வந்து நம்ம உடம்புக்குள்ளார ட்ரைனேஜ் ஆகிறதுக்கு உதவி செய்யும். சுடுதண்ணீர், சில் வாட்டர், இது ரெண்டையும் மாற்றி பயன்படுத்துறதும் இந்த ட்ரைனேஜுக்கு உதவி செய்யும். என்னன்னா, யானைக்கால் வியாதி பொறுத்த வரைக்கும் இந்த கொசுக்கடியிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது மிக அவசியமான ஒரு விஷயம். லைஃப் ஸ்டைல் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இந்த அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.